துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது. பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுருங்க. காரணம் என்னன்னா, கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். கிரகணத்தின் மூலமாக ஒரு சில நேரத்தில் மோசமான நிகழ்வுகளையுமே சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும், இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையிலையும் மிக எதிர்பாராத சில நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணம் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது, இந்த கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகுது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் கிடைக்குமா, இல்லைன்னா இப்போ செஞ்சுருக்கக்கூடிய தொழிலில் நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணால் அதில் நமக்கு லாபமானது கிடைக்கக்கூடுமா, அது மட்டும் கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது, நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா, நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடுமா, அதே போல் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்துருந்த அந்த பணமானது நம்மோட கைக்கு வராமல் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க கொடுங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தோட மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 2 பொருட்களை கலந்து குளிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த 2 பொருட்கள் என்னென்ன, மேலும் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நேரங்காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு இரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த ஒரு கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது. காலையில் 9:27 மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா 5:27 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுதுங்க. இதனால தான் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுது. இதையெல்லாம் வச்சு தான் துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களுமே பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, மார்ச் 31க்குள்ளே இதெல்லாம் நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மேலும் துலாம் ராசி என்பர்கள் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு என்னென்ன பலன்கள் யார் யாருக்கு எப்படி எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். மார்ச் 14 அன்னைக்கு நிகழ இருக்க சந்திர கிரகணம் மற்றும் அதே நாளில் சூரியன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் நிகழ்வு துலாம் ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இந்த இரட்டை வானியல் நிகழ்வுகள் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹோலி தினத்தில் தான் நடைபெறுது. இது ரொம்பவே அரிதானது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 14, 2025 அன்னைக்கு நடைபெற இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. இதனோட நேரடி தாக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு குறைவாக தான் இருக்கும். சூரியன் மற்றும் மீன ராசிக்கு அதனோட தாக்கம் என்னன்னா, அதே நாளில் சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது துலாம் ராசிக்காரர்களோட 6வது வீட்டில் நடைபெறுது. இது வேலை, ஆரோக்கியம் மற்றும் தினசரி செயல்பாடுகளை குறிக்குது. இந்த பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரக்கூடியது. புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம். அதே மாதிரி மே 11, 2025 முதல் குரு பகவான் துலாம் ராசியில் 9வது வீட்டில் அமர்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், ஆன்மீகம், கல்வி மற்றும் வெளிநாடு பயணங்களில் சாதகமான பலன்களில் கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறலாம். புதிய சொத்துக்கள் வாங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக உருவாகலாம். சனி பகவான் 2025ஆம் ஆண்டில் மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இது துலாம் ராசிக்காரர்களோட 6வது வீட்டில் அமைஞ்சிருக்கு. இது வேலை, ஆரோக்கியம் அல்லது தினசரி செயல்பாடுகளில் ரொம்பவே சவால்களை ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த சவால்களை எல்லாம் சமாளித்து முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். இதிலிருந்து வெளிவரக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சந்திர கிரகணத்தின் போது தியானம், ஜெபம் போன்ற ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறது நல்லது. கிரகண நேரத்தில் உணவு, தண்ணீர் இதை எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கணும். கிரகணத்துக்கு அப்புறமா வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு தெய்வ வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் இந்த மார்ச் 14 அன்னைக்கு நிகழும் சந்திர கிரகணம் மற்றும் சூரியன் மீன பயிற்சி துலாம் ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடும். இந்த மாற்றங்களை எல்லாம் சமாளித்து ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டு முன்னேற்றங்களை அடையலாம். நீங்கள் எல்லா விஷயமும் பேசுகிறது நல்லதாகவே இருக்கும். மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துங்களை கேட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க உறவுகளும் பார்த்திங்கன்னா இன்னுமே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களோட வீட்டில் இருக்கவங்க பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட ஒரு நல்ல உறவுகள் ஏற்படும். இந்த மாதிரி விஷயத்தில் நிறையவே நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னா அக்கறை அதிகமாக கொள்வீங்க. எந்த அளவுக்கு அக்கறையோடு படித்து நீங்கள் இப்போ இதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இத்தனை காலமாக இதுக்காக தான் படித்தீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்ற எக்ஸாம்லாம் நல்ல மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் ஸ்டைலை அமைச்சுக்க முடியும். அதனால இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக இருங்க. அதுக்கு தகுந்தது போல் நீங்களும் நடந்துக்கோங்க. இது போன்ற நிறைய எஃபர்ட்டில் போட்டு சில விஷயங்களை வாழ்க்கையில் நல்லபடியாக பண்ணும்போது உங்களோட அன்பும் அந்யோன்யமும் இன்னுமே அதிகரிக்குங்க. அதே போல் மற்றவங்களும் உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க, உங்களை நல்லபடியாகவும் பார்த்துக்குவாங்க. ஸோ இது போல் உங்கள் விஷயத்தை நல்லா டெவலப் பண்ணுங்கள். இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு சந்திர கிரகணமானது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. வெள்ளிக்கிழமை மாலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு மேலே சந்திர கிரகணம் முடியுதுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கட்டாயமாக குளிக்கணும். அதுவும் துலாம் ராசி நேயர்களாகிய நீங்கள் கட்டாயமாக குளிச்சே ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. சந்திர கிரகணம் முடிஞ்ச உடனே மாலை நேரத்தில் நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு குளிச்சிங்கன்னா இந்த கிரகணத்தால் வர எந்த
பிரச்சனையும் எந்த தோஷமும் உங்களுக்கு வராது. எல்லாமே உங்ககிட்ட இருக்க கெட்ட சக்தி எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தோல் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. அதோட நம்ம மேலே இருந்துட்டு வந்த கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க ஆரம்பித்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியானது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க. இப்படி மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முழுமையான நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருங்க.